ஹலோ விவர்ஸ், வெல்கம். நம்ம வந்து நர்சரியில் செடி வாங்கினோம்னா கொய்யா செடியெலாம் வந்து சீக்கிரமாக சின்னதுலேயே காய்க்குதுங்க. இது வந்து ஒரு வருஷத்துடைய செடி. ஒரு வருஷன்றதே கூட இருக்கலாம். ஆனால் வந்து நல்ல துளிர் வருது. நல்ல பாருங்கள், நல்ல இந்த துளிர்லாம் நான் அப்பப்போ கிள்ளி விடுவேன். கிள்ளி விட்டோம்னா சீக்கிரமாக நமக்கு செடி வந்து நல்ல பூ பூக்குதான்னு பார்ப்போன்றதுக்காக எல்லாத்தையும் புது துளிர் வந்துக்குது. இன்னும் பூ எதுவும் எடுக்குமான்னு தெரியல. இருந்தாலும் இப்போ வந்து நான் இந்த துளிருக்காகவே வீடியோ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம் உடனே பூ எடுத்ததுன்னா உடனே ஒரு வீடியோ எடுக்கலான்றதுக்காக தான் எடுக்கிறேன். பாருங்கள், சீக்கிரமாகவே இந்த துளிரில் ஏதாவது பூ வருதான்னு பார்க்கணுன்றதுக்கு தான் இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன். எவ்வளோ துளிர் வச்சுக்குது பாருங்கள். செடி பாருங்கள், நல்ல ஒரு மீடியம் செடி தான் பாருங்கள். இது வந்து தானாகவே விதை போட்டு முளைஞ்ச செடி. இதில் வந்து நான் நல்ல ஒரு வீட்டில் நம்ம வேஸ்டேஜ் பொருளை வந்து உரமாக்கி வச்சுருக்கேன். செடி அதை வச்சதுக்கப்புறம் தான் நல்லா இது மாதிரி ஒரு தழன்னு சூப்பராக கொழுந்து எடுத்துருக்குங்க. அதுக்கு முன்ன வந்து நிறைய எடுக்காது, கொழுந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். எவ்வளோ அடர்ந்து இருக்குது பாருங்கள் கொய்யா கொழுந்து. இது வந்து நான் சரி எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் உடனே பூ எடுத்ததுன்னா உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். என் மாடி தோட்டத்தில் இருக்க செடிக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் இருக்குங்க. எதையுமே வந்து நர்சரியிலேருந்து நான் வாங்கியிருந்தது அதிகம் உருவான செடியே கிடையாது. நர்சரியில் நான் ஏகப்பட்ட செடி வாங்கியிருந்து வச்சுட்டுங்க. ஆனால் எனக்கு இன்னும் எந்த செடியும் வந்ததில்லை. அது ஏன்னு தெரியல. இது நர்சரியில் தான் வாங்கியிருந்தது. நெல்லிக்காய் செடி. இது கிட்டத்தட்ட 7 வருஷமாக இருக்குங்க. ஒரு காயும் காய்க்கல, பூவும் பூக்கலை. என்னன்னு சொல்கிறது தெரில. ஆனால் வந்து தண்ணி நாங்கள் வெளியில் போயிட்டோம்னா அடிக்கடிக்கு செடி வந்து காய விட்டுட்டு தண்ணி ஊற்றுறதுனாலையா என்னன்னு தெரில. இது தரையில் இருந்தால் நல்லா காய் வருமானு தெரியல. ஆனால் 7 வருஷத்துடைய செடிங்க இது. இது வந்து இந்த ஹைட்லேயே இல்லை, இது நல்ல மரம் மாதிரி ஆச்சு. நான் வெட்டி விட்டுட்டு இதை பாருங்கள், கீழே தண்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது வந்து இப்போ மேலே வரதெல்லாம் குச்சி வந்து அதுலேருந்து கிளை வந்துக்குது. நல்லா ஹைட்டாக போச்சு, வெட்டி விட்டுட்டேன். இவ்வளோ ஹைட்டு நம்மளுக்கு செடி வந்து இதில் நிற்காது, காற்றுல விழுந்துடுன்ட்டு வெட்டிட்டேங்க. இப்போ புதுசாக வந்து அடி தண்டு மட்டும் 7 வருஷத்துடைய தண்டு, மேலே இருக்கிறதுலாம் புது துளிர். அப்பப்போ நான் உடச்சி விட்ருவேங்க, ஹைட்டு போயிட்டு போகுதுன்றதுக்காக. இது வந்து மாங்கன்று, 2 வருஷத்துடைய மாங்கன்று பாருங்கள், 2 வருஷம் ஆகுது. இது நானே வந்து விதை போட்டு முளைஞ்ச கன்று. இந்த செம்பருத்தி வந்து சும்மா உடச்சி வச்சது தான். கடையில் வேலை செஞ்சவங்க நமக்காக வந்து எடுத்தாந்து கொடுத்தாங்க. ஜவுளிகளில் வேலை செஞ்ச பாப்பா ஒருத்தவங்க, அவங்க வீட்டிலேருந்து எடுத்தாந்து மேலே மாடி தோட்டம் வச்சுக்கிறீங்களா, நீங்கள் இதை நடுங்கன்ட்டு கொடுத்தாங்க. நட்டு ஆனால் நல்லா துளிர் வந்துடுது, செம்ம பூவும் பூத்துட்டுங்க இந்த ஒத்த செம்பருத்தி. இது வந்து ஒரு மஞ்சள் நீர் விழாவில் கொடுத்தாங்க. இதுவும் வந்து எனக்கு நல்லா சூப்பராக நிறைய பூ கொடுத்துடுது இந்த செடி. ஆனால் நான் காசு போட்டு வாங்கி அந்த செடி எதுவுமே எனக்கு அதிக பலன் கொடுத்தது இல்லைங்க. அது என்னன்னு தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு ராசி இல்லையான்னு தெரியல. இது கொடுக்காப்பள்ளி, நானே வந்து விதை போட்டு முளைஞ்சது. நம்ம வீட்டில் வாங்கி சாப்பிட்டு விதை போட்டு முளைஞ்சது. இந்த செடி வந்து எங்கள் பெரியப்பா பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு கிஃப்ட்டு கொடுத்த கனகாமர செடிங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 21 செடி வாங்கியாந்து நான் வெறும் மாடி தோட்டம் ஆரம்பித்ததுக்கு காரணமே வந்து இந்த கனகாமர செடி தாங்க. 21 செடி வந்து நிறைய பை எல்லாருக்கும் கொடுத்ததில் மீந்தெடுத்து என் தம்பி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் ஆரம்பித்தது இதுதான் மாடியில். அதுக்கு முன்ன நிறைய செடி வச்சுருக்கேன். நிறைய செடின்னு வச்சதில் ஒரே செடியில் நிறைய வச்சது கனகாமரம் மட்டும்தான்.
இந்த செடி வந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் போவோம். அவங்களுடைய அந்த கோயிலில் இருக்க பூசாலையோட பொண்ணு அவங்க பிரியமாக என் பிள்ளைங்க கையில் கொடுத்து அனுப்புனாங்க. இந்த டிசம்பர் செடி அம்மாவை கேட்டேன்னு சொல்லுங்கன்ட்டு அவங்க 2 பேருக்கும் கோயிலுக்கு போனப்போ இந்த செடி அவங்களாவே வந்து தானாக கொடுத்து அனுப்புனாங்க. அவங்க ஞாபகார்த்தமாக இந்த செடிங்க எங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு சும்மா ஒரே ஒரு கிளை தாங்க கொடுத்து அனுப்பிச்சாங்க. அந்த கிளை அப்படியே காடு மாதிரி இருக்குது. சூப்பராக எனக்கு இதை பார்க்கும்போது அழகாக ஒரு ரவுண்டாக சூப்பராக வருது. பம்முன்னு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள். ஆனால் இது பூத்தா நல்லா சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ போட்டுருக்கேன் பாருங்களேன். ஒரே பழைய வீடியோவில் ஒரே ஒரு குச்சி தாங்க பூ, ஒரு குச்சிலேயே பூத்த பூ அவ்வளோ சூப்பராக இருந்து வீடியோ எடுத்து போட்டேன். அப்படியே தொடர்ச்சியாகவும் போட்டுருக்கேன். இது வந்து பூத்ததுன்னா நல்ல ஹைலைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக பூக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் எவ்வளோ பெரிய செடின்னு. இன்னும் வந்து இது டிசம்பர் மாதத்துக்குள்ளே இன்னும் எவ்வளோ பெருசாக பரவுன்னு தெரியல. இப்பயே இவ்வளோ பெருசாக இருக்குது. நான் கட் பண்ணுற மாதிரி இல்லை. டிசம்பர் மாதம் வரலும் இது எந்த அளவுக்கு பரவுதுன்னு பார்த்துட்டு கட் பண்ணலான்னு இருக்கேன். பூவெலாம் பூத்து முடித்ததும். மல்லிகைப்பூ செடி பாருங்கள், போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இது மாதிரி வெறும் இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் என்னென்ன செடி இருக்குது நம்ம மாடியிலன்னு. ஒரு வாரம் தான் ஆகுது. இருந்தாலும் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் போடுறேன். ஏன் போடுறேன்னா என் செடி வந்து எந்த அளவுக்கு பசுமையாக இருக்காங்க, ஒரு இயற்கை உரம் கொடுத்தா எவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு செடி நல்லா வளமாக வருதுன்றதுக்கு தான் இந்த வீடியோ. இது பாருங்கள், போன முறை நான் போட்ட வீடியோ, பழைய வீடியோ கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். ரொம்ப சின்னதாக நறுக்கு பிடிச்சிக்கிட்டு சரியாகவே வரலைங்க. அதுக்கப்புறம் நான் உரம் வச்சுக்கிறேன், அடி உரமாக. எவ்வளோ சூப்பராக பசுமையாக ஒரு வாரத்தில் இவ்வளோ தழைஞ்சிருக்கு. செடி வந்து மல்லிகை செடி, முள் அரும்பு பாருங்கள். கீழே கூட வேணுன்னா காமிக்கிறேன் பாருங்கள். அடி உரம் வச்சுருக்கிறத, இந்த காய்கறி வேஸ்டேஜ் வந்து வச்சேன். ஒரு வாரம் தான் ஆகுது. ஒரு வாரத்தில் இவ்வளோ சூப்பராக செடி வந்து தழைன்னு இருக்குது பாருங்கள். இதை நான் வந்து எப்படி பதப்படுத்தி வச்சேன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் போடுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பதில் அதை எப்படி வந்து உங்களுக்கு பதப்படுத்தி வைக்கணுன்றதை சொல்கிறேங்க. எதை ஒன்றும் யாரும் கேட்காத நம்ம சொல்கிறதுக்கு மரியாதையும் இல்லைங்க, அதுக்கு தந்த வேல்வியும் கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு செடி இருக்குது. அது கூட வந்து நம்மளுடைய இந்த பூசணி செடி, நம்ம இயற்கையாக நாட்டு விதைங்க தான் போட்டிருக்கேன். நம்மளுடைய இதில் வர்றது தான், கொல்லியில் பறித்து மார்க்கெட்டுக்கு எடுத்தாந்து விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த காய் தான் இது. ஹைப்ரிட்டோ நான் எங்கேயும் விதெல்லாம் வாங்கியாந்து போட்டதில்லை. இதுவும் சூப்பராக நல்லா செடி தழுந்து வந்துக்குது. தழுன்னு வருதுன்னா அதுக்கு ரீசன் வந்து நம்ம செடியை மெயின்டைன் பண்ணோம்னா சரியான நம்ம கரெக்டாக வீட்டில் உருவாகிற பொருளை எடுத்து நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணி ஒரு அளவுக்கு இதெல்லாம் நம்ம இந்த செடி கொடுத்தோம்னா நல்லா இயற்கையாக வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்தோம்னா செம்ம சூப்பராக வளர்க்கலாங்க செடி. இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து பதிவு வச்ச செடி எல்லாமே சூப்பராக அவ்வளோ அருமையாக வந்து நிறைய ஜாடி வச்சேன். எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. இந்த செடி வந்து நர்சரியில் வாங்கியிருந்ததுங்க. இது கரெக்டாக ஒரு 6 மாதம் தான் ஆகுது. பாருங்கள் எப்படி இருக்குது, நல்ல செடி. இதுவும் ஒரு மாதிரி நல்லா வளராதான் இருந்தது. இப்போ இவங்களுக்கும் உரம் கொடுத்துருக்கேன், அடி உரம். சூப்பராக இருக்காங்க செடி. இவங்களுக்கெல்லாம் உரம் வைக்கலைங்க, சும்மா வெறும் தண்ணி மட்டும்தான்.
இந்த செடியோடைய பூ வந்து பூக்கும் போது எடுத்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி பிங்க்கு ஒயிட்டு கலந்து டபுள் கலராக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து எனக்கு ஒரு பாப்பா கொடுத்தாங்க. நம்ம கடையில் வேலை செஞ்ச பாப்பா தான் கொடுத்தாங்க. அவங்களுடைய ஞாபகார்த்தமாக இந்த செடி நட்டை எலி கடிச்சிட்டு 3 துண்டாக்கிடுதுங்க. அதை எடுத்து மறுபடியும் தண்ணி ஊற்றி பாதுகாப்பு தான் வளர்த்தேன். இன்றைக்கி எனக்கு மாடியில் ஒரு 10 செடிக்கிட்ட உருவாக்கி வச்சுக்கிறேங்க. இந்த செடியில் பெரிய பெரிய ஜாடியில் அப்படியே பாருங்கள். இது பாருங்கள், அந்த நீட்டு வெறிலும் இருக்குது பாருங்கள். இந்த செம்பருத்தி செடி வந்து சந்தன செம்பருத்தி. இது எங்கள் அப்பா வீட்டுக்கு போகும்போது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கள் மாமா வீட்டிலேருந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த செடி நிறையா நீ தான் மொட்டை மாடியில் செடி வச்சுருக்கே, இதையும் எடுத்து போயிட்டு வையின்ட்டு அவங்களாவே வெட்டி கொடுத்தாங்க. நிறைய கொடுத்தாங்க கிளை. அதில் எடுத்தாந்து நட்ட ஒரு 3 கிளை மட்டும் நல்லா துளிர் வந்தது. மற்றதெல்லாம் வந்து சரியான விதத்தில் தண்ணி ஊற்றாத விட்டு வீணாகிடுதுங்க. இந்த செடியெலாம் நர்சரியில் வாங்கியிருந்தது. இது வந்து நம்ம வீட்டிலே விதை போட்டது. பேரிச்சம்பழம் செடி நம்ம வீட்டில் வந்து ஹைப்ரிட்டில் சாப்பிட்டுட்டு போட்டு விதை எடுத்து போட்டதுங்க. நல்லா வளர்ந்து வந்துக்குது. இது மட்டும் இடம் இருந்தால் வீட்டு வாசல் வச்ச செம்ம அழகாக இருக்கும். 2 செடி இருக்குது. 2 சைடும் வச்சோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு வெளியில். ஆனால் இடம் இல்லைங்க எங்கள். என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த செடி. இது பாருங்கள், இந்த எலுமிச்சை வந்து நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து பழம் நிறைய கொடுத்தான்னு போங்க. எலுமிச்சை பழம் அதை எடுத்து வந்து சமைச்சிட்டு நம்ம காய்கறியில் போட்டு வச்சுருந்தோம். இந்த வேஸ்டேஜ் குப்பையில் அப்படி முளைஞ்சது தாங்க இது நான் ரிஸ்க் எடுத்துலாம் விதை போட்டு முளையில, அதுவாக தான் முளைஞ்சிது. ஆனால் வந்து அதிலேருந்து நான் பாதுகாப்பு தான் பார்த்துன்னு வரேன். இது வந்து ஒரு 4 வருஷம் ஆகுது. இந்த எலுமிச்சை செடி காய்க்குது நல்லா. இந்த மற்ற எலுமிச்செல்லாம் வந்து 3 வருஷம் அது மாதிரி தான் ஆகுது. இது வந்து இப்போ தான் வச்சது. ஒரு 6 மாதம் தான் ஆகுது இந்த கிளை வச்சு. இவங்க பாருங்கள், இந்த மாஞ்செடி வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகிடுதுங்க. நல்லா சூப்பராக இந்த கண்ணுடைய தண்டு பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். நல்லா மொத்தமாக செம சூப்பராக. இது நல்லா ஹைட்டு போச்சுங்க. ஐயோ, இப்படி ஹைட்டு போனால் சரி வராதுன்ட்டு ஃபுல்லாக ஒருத்தவங்க சொன்னாங்க, நல்லா கட் பண்ணி விடுங்க மாங்கலை. இது மாதிரி ஹைட்டு போச்சுன்னா உங்களுக்கு மரம் வந்து சரி வராது, வளர்றது ரொம்ப பெருசாகிடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து விருந்தாடி சொன்னாங்க பார்த்துட்டு, அப்புறம் கட் பண்ணி விட்டு அழகாக குட்டியாக கீழே கொஞ்சம் துளிர் வருது. நல்லா கொஞ்சம் அழகாக படந்த மாதிரி வருதுங்க பாருங்கள். எல்லா விஷயமே நமக்கு தெரியாதில்ல. ஒரு சிலது வந்து தெரிஞ்சதை யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்ம உடனே செஞ்சு பார்க்கணும். நல்ல விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை கடைப்பிடிக்கணும். அதனால் நான் அவங்க சொன்னதும் கரெக்டாக அதை செஞ்சேன். அதேமாதிரி எனக்கு ரொம்ப ஹைட்டு போன செடி வந்து இப்போ சூப்பராக படர்ந்து வருது பாருங்கள். மேலே காமிக்கிறேன் பாருங்கள், அழகாக படர்ந்து வருது. இது வந்து வெள்ளை காக்கட்டம். இது எங்கள் நடாமா வீட்டில் கொடுத்தாங்க. நான் இப்போ ஊருக்கு போனப்போ கொடுத்தாங்க. அந்த செடியை வந்து அவங்க ஞாபகமாக வச்சுருக்கேன். துளுக்காதங்கட்டின்னு பார்த்தா நல்லா துளிர் வந்துடுது. காஞ்சிடுது. குச்சி எடுத்தாந்து வச்சு அடி வேறு இடம் தான் வச்சேன், காஞ்சி போச்சு. அவ்வளோதான் பழகுதுன்னு செடின்னு நினச்சேன். பார்த்தா துளிர் வந்துடுதுங்க. நல்லா சூப்பராக வருது. அது கூட கனகாமர செடியெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதெல்லாம் தான் நான் கொஞ்சம் கூட காந்து பண்ண முடியல. இந்த செடி ஆனால் உருவாயிடுது. அப்படியே தண்ணி ஊற்றி 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 தொடர்ச்சியாக ஊற்றிக்கிட்டே இருந்தேன். பொழைச்சிக்கிச்சு. அவங்களுடைய ஞாபகங்க அது. இது மாதிரி என் மாடியில் ஒவ்வொரு செடிக்கும் ஒருத்தவங்களுடைய ஞாபகத்தோடு வச்சுருக்கேங்க நான். அப்புறம் இந்த சம்மங்கி வந்து
இந்த சம்மங்கி நான் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் ஒருத்தவங்களை கேட்டு ஒரு செடி வாங்கியிருந்தாங்க. இது அங்கத்தி ஞாபகம். கொல்லியில் வச்சுருந்தாங்க இந்த பூவு. இது வீட்டிலலாம் வைக்கக்கூடாதுமா, பாம்பு வரும்னாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால ஒரே ஒரு செடி கொடுங்கன்ட்டு கேட்டு வாங்கியிருந்தேன். இன்றைக்கி பல செடி இருக்குங்க என் மாடியில். இது மஞ்சள் சாமந்தி. இது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த செடி. இது நல்லா சூப்பராக, இதுவும் நல்லா நிறைய எனக்கு பூ கொடுத்துருதுங்க. அவ்வளோ சூப்பராக பூத்துது. போன வருஷத்துலேருந்து தான் நல்ல பூவு. இந்த வருஷம் நிறைய செடி மாடியில் இருக்காங்க, நிறைய கிடைக்கும். பூ பார்க்க மாடியே அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். மஞ்சள் சூப்பராக இருக்கும், நல்ல டார்க் மஞ்சள். ஓகேங்க, தேங்க்யூ. எங்கள் மாடியில் இருக்க செடியெல்லாம் எப்படி என்னென்னமா எந்த ஞாபகமாக ஒரு செடியும் இருக்குன்றத உங்களுக்கு காமிச்சிட்டேங்க. தேங்க்யூ, வெல்கம். இன்னும் நிறைய செடி இருக்குது, நிறைய பேர் கொடுத்தது. அவ்வளோ நேரம் வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டீங்க, எப்படியும் தள்ளி விட்ருவீங்க. அதனால நெக்ஸ்ட் டைம் போடுறேங்க. தேங்க்யூ, வெல்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேங்க. வெல்கம். சுற்றிக்கிறோம் நம்ம மாடியை அப்படியே வரும். தேங்க்யூ.